ஒரு விஷயம் நீங்க குறிப்பா தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வரவு வரப்போகிறது. இதுவரைக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத மீனராசிக்காரங்களுக்கு இப்ப கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. மீனராசியிலே சுக்கிர பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கிறார் இந்த கிரகண காலகட்டத்தில். கூடவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு காசு பணம் வருவதில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தியாகி நல்ல பணவரவு. அதே மாதிரி மீனாட்சி பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடைந்தே தீர்கிறார்கள். மீனாட்சி பஞ்சரத்னம். மீன ராசி அப்படின்னு சொன்னா காலபுருஷனுடைய நிறைவான ராசி. நம்ம ராசி கட்டங்களில் 12வது ராசி அப்படின்னு மீன ராசியை குறிப்பிடுறோம் இல்லையா? ரொம்ப நிறைவான ராசி. மீனராசியில் பிறந்த பலருக்கு மோட்சம் என்பது உறுதி அப்படிலாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி பூரண சந்திர கிரகணம் ஏற்பட போகுது. ஏற்கனவே சனி பயிற்சி இருக்கு. திருக்கணிதப்படி ஆல்ரெடி நடந்திருக்கு. திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க போகுது. அந்த சனிப்பெயர்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு திருநள்ளாறு கோயிலிலிருந்து என்னை அழைத்திருக்கிறார்கள். அதில் போய் கலந்துக்க போகிறேன். அன்பர்களே, இப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்மத்தில் சந்திர கிரகணம் நடைபெற போகுது. இந்த 6ஆம் இடம்ங்கிறது சத்ருஸ்தானம், ரோகஸ்தானம், ருணஸ்தானம்ங்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வரவு வரப்போகிறது. இதுவரைக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகாத மீனராசிக்காரங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. இந்த கிரக நிலைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே உண்மையை புரிஞ்சுக்கிடுவீங்க. மீனராசியிலே சுக்கிர பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கிறார் இந்த கிரகண காலகட்டத்தில். சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார். கூடவே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சதுர்த்தம கேந்திரத்தில் குரு பகவான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவானும் கேது பகவான். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன், செவ்வாய், ராகு, சூரியன், 4 கிரகங்கள். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன்களை பார்க்குறோம். சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய பொருளாதார வளத்தை எள்ளி தரக்கூடியவன் இல்லையா? உங்களுக்கு காசு பணம் வருவதில் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் நிவர்த்தியாகி நல்ல பணவரவு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பணவரவு வரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாமா, அரசு கடன் பத்திரங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எண்ணங்கள் கூடும். சில பேருக்கு வெளிநாட்டு யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். நீங்கள் பணியாற்றக்கூடிய கம்பெனியிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறதோ இல்லை நீங்களே முயற்சி செய்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகமோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏற்படும். அதே நேரத்தில் உடம்புடைய கழிவு உறுப்புகள், அதில் பிரச்சனைகளோ, கால்களில் பிரச்சனைகளோ மீனராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மீனராசிக்காரர்கள் லலிதா சகசரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை டெய்லி உட்கார்ந்து சொல்லணும். அதே மாதிரி மீனாட்சி பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை அடைந்தே தீர்கிறார்கள். மீனாட்சி பஞ்சரத்னம் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி வந்தே தீர்கிறது. இந்த கிரகண காலத்தை ஒட்டி உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் வெகுவாக முன்னேற போகிறாங்க. கல்வியில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, தடைகள் நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கல்வியில் ஏற்படும். அதே மாதிரி புதியதாக வீடு வாங்கக்கூடிய யோகம், சொத்து வாங்குகிற யோகம், அந்த யோகமெல்லாம் இருக்கு. சில பேர் பழைய சொத்துக்களை விற்பீங்க. பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம், ரொம்ப நாளாக விற்காத சொத்துக்கள், வீடுகள், இவற்றை விற்கக்கூடிய ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். 9ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 12ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். இப்போ கடல் கடந்து வெளிநாடு செல்வது, வெளிநாட்டு பயணங்கள் அமைவது, வெளிநாட்டில் வேலை கிடைப்பது, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது, வெளிநாட்டில் படிக்க போகிறது அப்படின்னு வெளிநாடு தொடர்பாக நீங்கள் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அதெல்லாம் நடக்கும். பிஸ்னஸ் ரீதியாக நல்ல லாபம் வரும். எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் பெயர் கெடுவதற்கு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்திலும்
தந்தையுடைய உடல் நலத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதார உயர்வு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய யோகம் மீனராசிக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3:20 அந்த கிரகண நேரம் இருக்கு இல்லையா, 7:53 இரவு 7:53 வரைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஓம் மீனாட்சியே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்லணும், அந்த மீனாட்சியே போற்றி, ஓம் மீனாட்சியே போற்றி, ஓம் மீனாட்சியே போற்றி. அதை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையிலே கிரகண தோஷங்கள் விலகி எல்லா வகையான நன்மைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் வருகிறது. இந்த சந்திர கிரகணத்தினாலே 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, இந்த சந்திர கிரகணத்தை எப்படி நாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் என்ற 2 ஒளி கிரகங்கள் இருக்கு இல்லையா. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள்னு சொல்கிறோம், ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகுவினாலோ கேதுவினாலோ ஏற்படக்கூடிய கிரகஸ்தம், அதற்கு பேர் தான் சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் அப்படின்னு கிரகணம்னு பேசுகிறோம். இப்போது ஏற்பட போவது சந்திர கிரகணம். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் தான் சந்திர கிரகணம். இது எப்போ நடக்க போகுது? மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் அந்த கிரகணம் இருக்குது. இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை பிற்பாதி 3:20 கிரகணம் ஆரம்பிக்குது. அதாவது மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 3:20 கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரைக்கும் அந்த கிரகணம் இருக்குது. 7:53 தான் கிரகணம் மோட்சம் அடைகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் கிரகணம் இருக்கிற போது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றங்களை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கிரகணம் எந்த நட்சத்திரத்தில் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னால் பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் தான் கிரகணம் நடக்குது. சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரத்தில் கிரகணம் நிகழ்கிறது. இந்த பூரம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது இதற்கு இணையான மற்ற நட்சத்திரங்கள் இருக்குது. பரணி பூராடம் அந்த நட்சத்திரங்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதே மாதிரி சிம்ம ராசியிலே இருக்கக்கூடிய இன்னும் 2 நட்சத்திரங்கள் மகம் உத்திரம், இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்கிறது. அதுவே மொத்தம் இதில் 5 நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிரகணம் பிடிக்குது. பரணி பூரம் பூராடம் மகம் உத்திரம், இந்த 5 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிரகணம் பிடிக்குது. அவர்கள் கண்டிப்பாக கிரகண சாந்தி செய்து கொள்ளணும். எத்தனை மணிக்கு கிரகண சாந்தி பண்ணணும் அப்படின்னா இரவு 7:53 வரைக்கும் கிரகணம் இருக்குது. மத்தியானம் 3:20 பிடிச்ச கிரகணம் இரவு 7:53 வரைக்கும் இருக்குது. ஆகவே 8 மணிக்கு நீங்கள் குளித்து விட்டு பிறகு கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சாஸ்திரிகளை அணுகி கிரகண சாந்தி செய்து கொள்வது என்பது பெரிய நன்மைகளை தரும். கிரகணத்தால் வரக்கூடிய தாக்கங்களை நீக்கும். இந்த கிரகண நேரத்திற்கு என்று சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கிரகண ரேகைகள் பட்டால் அவங்கள் பிரெக்னன்சி பாதிக்கப்படும் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நேரத்திலே வெளியே வர வேண்டாம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த கிரகணம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வீட்டில் ஜன்னல்களையெல்லாம் கூட அடைச்சி வச்சு பிரெக்னண்டாக இருக்கக்கூடிய லேடிஸுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாப்பாக வச்சுக்கிறது நம்ம ஊரில் ஒரு பழக்கம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும்.